பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த இதில் நேற்றுக்கு மார்க்கெட் எப்படி இருந்துச்சு, இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்கும், இம்பார்ட்டண்ட் நியூஸஸ் இதை பார்த்துடலாம். நிஃப்டி வந்து ஒரு 33 பாயிண்ட் அதிகமாக க்ளோஸ் ஆகிருக்கு. சென்செக்ஸ் வந்து ஒரு 49 பாயிண்ட் மேலே ஏறி க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி கொஞ்சம் ஸ்லைட்லி 100 பாயிண்ட்ஸ் நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ யூஎஸ் மார்க்கெட்டில் டவ் ஜோன்ஸ் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. நேற்றுக்கும் எஃப்ஐஐ வந்து ஒரு 4800 கோடி கிட்ட 700 கோடி கிட்ட விற்றுருக்காங்க. டிஐ வந்து ஒரு 6000 கோடி கிட்ட ரவுண்ட் ஆஃப் பண்ணி பார்த்தீங்கன்னா 6000 கோடி வாங்கியிருக்காங்க. ஸோ எஃப்ஐஐ கண்டினியூஸாக செல் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம மார்க்கெட்டை ஓவர் வேல்யூன்ற மாதிரி ஃபீலிங்கில் இருக்காங்க. அண்டு ஸோ குயிக்காக இம்பார்ட்டண்ட் நியூஸஸை பார்த்துருவோம். சிப்லா வந்து அவங்களுடைய பயோசிமிலர் போர்ட்ஃபோலியோ எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. சிப்லா நல்ல வேல்யூஷனில் இருக்குது. 1-2 அக்குமுலேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ டிஎல்எஃப் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. அவங்க 42% டிக்ளைன் காட்டியிருக்காங்க நெட் சேல்ஸில். ஸோ ப்ராஃபிட்லேயுமே குறைஞ்சிருக்கு, கிட்டத்தட்ட 1% இறங்கியிருக்கு. ஸோ இயர் ஆன் இயருக்கு வந்து ஒரு 16% இறங்கியிருக்கு. ஸோ லாஸ்ட்டு 6 மந்த்ஸில் ஒரு 25% கிட்ட இறங்கியிருக்கு. ஸோ என்னுடைய ஃபீலிங் என்னென்னா, இப்போயுமே அது வேல்யூவேஷன் அதிகமாக தான் இருக்குது. 33 PE கிட்டே இருக்கும். ஒரு 400 இப்போ 560 570 ரேஞ்சில் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் கீழே போச்சுன்னா நம்ம கன்சிடர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஹெச்பிசிஎல் என்ன சொல்லியிருக்காங்க, நெக்ஸ்ட் 2 மந்த்ஸுக்கு ஆயில் நல்லா இருக்குது, சப்ளை கன்ஃபர்மேஷன் இருக்குது, அதுக்கு அடுத்து வர வேண்டிய ஆயிலை பற்றி இப்போ யோசிச்சுட்டு இருக்கிறதா சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியாவில் ஆயில் க்ரைசிஸ் இருக்குது. எப்போ வேணாலும் எல்லாமே ஸ்டாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ யூஎஸ் ஈரான் ஃபைட் நின்றுச்சுன்னா திரும்பவும் எல்லாமே ரெஸ்யூம் ஆகிடும். ஸோ கிஃப்ட் நிஃப்டி ஒரு 30 பாயிண்ட்டு மைனஸில் தான் காட்டுது. ஸோ இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டு ஃப்ளாட்டாக இருக்கிறதுக்கு தான் நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ எல்லா இடத்துலையும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி நியூஸ் போய்கிட்டு இருக்கு. மெயினாக ஐடி இண்டஸ்ட்ரியில் சீக்கிரமாக ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ ஐஃபோர்ஸை வந்து ஏஐ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி மியூல் அக்கௌண்ட்டை கண்டுபிடிக்கலாமான்ற மாதிரி இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பேங்கிங் சிஸ்டத்துக்குள்ளார ஏஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது நல்லதுன்னு எனக்கு தோணலை. அது இல்லாமல் அவங்க ஏஐ வந்து கண்டுபிடிக்கிற வல்னரபிலிட்டிலாம் ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ அதை ரொம்ப சேஃபாக கரெக்டாக யூஸ் பண்ணால் மட்டும்தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.